இப்படி 7 கடல் கடந்து இந்த தக்காபுர கோட்டையிலே இந்த மாணர்தன் வேள்வி அருகாமலே ஒரு தாமரை தடாகம். அந்த தாமரை பூவிலே தங்க குழந்தையாக தவழ்ந்தாளா ஆதிபராசக்தி. அப்ப இந்த தாமரை குளம் இது எந்த தாமரை குளம்? தாமரை தடாகம் தானே? அப்படியே அதுக்கு தாமரை குளம்னு சொல்லுவேன். தாமரை குளம் சரி. அப்படி அந்த தாமரை பூவிலேயே ஆதிபராசக்தி இருக்கிறார். செந்தாமரையில் இருக்கிறார். குழந்தைன்னு சொன்னா ஒண்ணுல சிரிக்கும், இல்லைன்னா அழும். ஏதாவது ஒண்ணு செய்யும். ஆனா பிறந்த குழந்தை அழணும். ஆமா, அப்பதான் நல்லது. சில குழந்தை உச்சா போயிடும். அப்படியா? வேற அந்த குழந்தையானது அழுகின்றது. அந்த வேளையிலே மாணர்தன் வேள்வியிலே எல்லா இடமும் பிள்ளையுடைய அழுகுரலை கேட்கும்போது தேடி தேடி பார்த்துட்டு வந்தார். மறுபடியும் வேள்வி பக்கத்துல வரும்போது பக்கத்துல கேட்ட மாதிரி இருந்துச்சு. தாமரை தடாகத்தை எட்டி பார்த்த அழகான ஒரு குழந்தை சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. வாரி கையில் எடுத்தால் வலது கண்ணோ முத்தமிட்டால் ஏந்தி கையில் எடுத்தால் இல்ல கணத்திலே முத்தமிடுகிறார். வேற குழந்தை தூக்கிட்டு வேதவல்லி அருகாமையில ஓடியே வர்றார். அம்மா வேதவல்லி நான் பிள்ளை இது ஆறு தந்தா? யாரும் தரையில்ல. அப்ப அந்த பிள்ளை கொண்டு வந்திருக்கீங்களே யாரு தந்தான்? யாரும் தரையில்ல. பிறகு மலர்ல எடுத்தேன். மணல்ல இருந்தா? மணல்ல இல்லம்மா, மலர்ல இருந்து. பூல இருந்து? தாமரை பூல இருந்து எடுத்தேன். இந்த புள்ள இன்னையில இருந்து நம்ம பிள்ளையா? ஆமா. இந்த பிள்ளை இனி யாரா தேடுவாங்க? ஒரு வாய்ப்பே கிடையாது. ஒரு வேதனை ஏனி தேட மாட்டா. குழந்தை கையிலெடுத்தாள் வேதவல்லி பெண்குடியாள் ஆளவள். வேற அந்த குழந்தை இடந்து தட்சனுக்கு கிடைத்த பிள்ளை தாட்சாயினி என்று பெயர் சூட்டினார். ஆமா. பாருக்கு அதிபதி பார்வதி என்று பெயர் வைத்தார்கள். ஆமா வேதவல்லி நீ பார்வதின்னு கூப்பிடணும். நான் தாட்சாயினின்னு கூடுவேன். நான் ஏன்னா உங்க பேர் அதுல வருது பாருங்க, என்னால கூப்பிட மாட்டேன். சொல்லவே மாட்டேன். ஆமா சுப்பிரமணியம் முன்னாடி சுக்குங்க மாட்டேன். சொல்ல மாட்டேன்ல. பால் பொண்டாட்டி இல்ல பாலண்ணம் கொண்டாட்டி கடையில பால் கேட்பாங்களா? மில்க்கும்பா. நல்லா குளு பாலுன்னு அவர் சொன்ன மாதிரி வரும்ல. ஆமா. கோவம் வந்துட்டு கட்டையில போறவன் அதுல போறவன் இவல போறவன் இவெல்லாம் போற போக்கல மினி பஸ்ல அடி பிடிச்சு தரப்படா. நல்லது. ஏன்னா கவர்மெண்ட் பஸ் அங்கங்க குடங்கி கிடக்கு. ஆமா. மினி பஸ் தான் ஒரே ஏத்திடுவா. பரவாயில்லையா அப்படிம்பா. பொண்டாட்டி யோசனை பண்ணி தான் பேசுது. கடவுளே வேற இந்த ஆதிபராசக்தி வளர்த்து வருகிறார்கள். சரி. தங்க தொட்டிலிட்டு என் தாயாய சிவசக்தி எப்படி தாளாண்டினாள்? எப்படி எப்படி? ஆரி ரேரி ராரி ரேரி ராரி ராரோ
அந்த குழந்தை எடுத்து அழகா தாளாட்டுறார். என்னமா ஆட்டிட்டாரு. சீரும் சிறப்போடு தாளாட்டி வளர்த்து வருகிறார்கள்.